ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பதிவு பண்ண போகிறது, இன்றைக்கி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கணும், ஆகலை. அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோடி கணக்கில் பணத்தை போட்டு அந்த படத்தை எடுத்து அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பார், அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். எதனால் ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தணிக்கை சான்றிதழ் அப்படின்றது இந்த படத்துக்கு இன்னமும் வழங்காமல் இருந்திருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சிபிஎஃப்சி அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் வழங்குற இடத்துல இருந்து அந்த படத்துக்கு இன்னமும் சர்டிஃபிகேட் வழங்காமல் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று, சென்சார் சம்மந்தமாக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால படத்தை வெளியிடுறதுல தாமதமாயிருக்கு. அடுத்த அறிவிப்பு இன்னும் கேஎன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு என்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அறிவிப்பு இன்னமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை. ஆனால் சுற்று வட்டாரத்தில் பேசப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு, பொங்கலுக்கு முன்னாடி நாள் படத்தை வெளியிடுவாங்க அப்படின்ற வட்டாரங்கள் பேசப்படுது. ஆனால் அதிகாரப்பூர்வமான தேதி இன்னும் அறிவிக்கப்படலை. இப்போ டிக்கெட் அந்த புக் பண்ணியிருக்காங்கல்ல, முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் மை ஷோ, பேடிஎம் இந்த மாதிரி வெப்சைட்டில், இணையதளத்தில் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. டிக்கெட் வந்துட்டு ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆகுது. இன்னைக்கு படம் இன்னைக்கு வெளியிடலை அப்படின்ற காரணத்தினால இது வரைக்குமே 45 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டுகள் ரீஃபண்ட் செய்யப்பட்டிருக்கிறதா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் டிக்கெட் எல்லாமே ரீஃபண்ட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம் பார்த்தீங்களா? கோடி கணக்கில் முதலீடு போட்டு படம் பண்ணுறாங்க, அதை வெளியிடுறதுக்கு இப்படி ஒரு தடை விதிச்சு அதை புக் பண்ண டிக்கெட் எல்லாம் திரும்ப கொடுக்கறது வந்துட்டு ஒரு முதலீட்டாளராக, ஒரு தொழில் செய்கிறவனா இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்மளும் ஒரு தொழில் பண்ணுறோம். அப்போது அதை போட்ட முதலீடை, அது நம்ம லாபம் பார்க்கறதுக்கு தான் எந்த வியாபாரியும் ஒரு வியாபாரம் செய்வான். அப்போது அதை போட்டதை வந்து நம்ம திரும்ப கொடுக்கும்போது அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இருந்தாலும் எப்போதுமே தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அவர் பக்கம்தான் நிற்போம். அதே போல் வி ஆர் ஸ்டாண்டிங் வித் தளபதி அப்படின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அவருடைய ரசிகர்கள் எப்போதுமே அவர் கூட தான் இருப்பாங்க. அதுலேயும் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் வந்தால் அது தளபதி படமே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி பிரச்சனையை தாண்டி வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறதுல தான் ஒரு கிக்கே இருக்குது அப்படின்ட்டு நம்ம தளபதி ரசிகனா நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். அதே போல் இன்னைக்கு ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அந்த புக் பண்ண அந்த ஆப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. டிக்கெட் கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகிடும். அதே போல் அடுத்து என்னைக்கு தேதி, என்னைக்கு படம் வெளியே வருது அப்படின்றது இது வரைக்கும் இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட தேதி வெளியிடலை. அதே போல் நம்ம அகவேல் குமரன் சேனலில் நம்ம இது போல் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.